Welcome to Aram IAS Academy Daily News Navigator. So July 10 newspapers-ல ஹிந்து அண்ட் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வந்து முக்கியமான நியூஸ் ஆர்டிகல்ஸ் என்ன அப்படிங்கிறது ஒன் பை ஒன் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரீசெண்டாக இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடந்த 3rd annual லீடர்ஸ் சமிட் நடந்திருக்கு. அப்போ இந்த சமிட்டோட அவுட்கம்மா இந்தியாவுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிக்ஸ் ஃப்ரம் ஆஸ்திரேலியா. ஸோ இந்த சமிட்டோட அவுட்கம்மா நம்மளோட ஆன்டிக்ஸ் எஸ்பெஷலி ஏன்ஷியன்ட் அண்ட் ஏர்லி மெடிவல் பீரியட்ல இருந்த நிறைய மான்யூமெண்ட்ஸ் நம்மளுக்கு திருப்பி அவங்க ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க as a soft power diplomacy. இது என்னன்னு பார்த்துடலாம். அப்புறம் நம்மளோட இண்டஸ் ரிவர் சிஸ்டம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மான்சூன் அவுட்கம்மா நம்மளோட இண்டஸ் ரிவர் சிஸ்டம்ல ரிவர்ஸ்ல என்னென்ன வாட்டர் டெபிசிட் வந்திருக்கு, இதோட இம்பாக்ட் நமக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம ஸ்டடி பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல் நினோ அன்சர்டனிட்டிஸ். எல் நினோனாலே அன்சர்டன் தான், பட் பவர் கன்சம்ஷன்லையும் பவர் ப்ரொடக்ஷன்லையும் என்ன மாதிரி அன்சர்டனிட்டிஸ் எல் நினோ காஸ் பண்ண போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர். ஸோ இந்த குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ங்கிறது லாங் லாஸ்டிங்காகவே நியூஸ்ல இருந்துட்டு இருக்கு. லாஸ்ட் 2 years 1 year இருந்துட்டு இருக்கு. பட் இந்த தடவை இந்த கேப்பபிலிட்டி சென்டர்ஸ் அப்படிங்கிறது இன்னும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கும் இதுல என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம், எப்படி ஓவர் கம் பண்ண போறோம் அப்படிங்கிறத நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் பேசியிருக்காங்க. ஸோ என்ன நியூஸ் ஆர்டிகல் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறம் ரிடக்ஷன் இன் இம்போர்ட் டியூட்டி. ஸோ எதுல இம்போர்ட் டியூட்டி ரிடக்ஷன் பண்ண போறாங்க அப்படின்னா 85 கேபிட்டல் குட்ஸ்ல இம்போர்ட் டியூட்டிஸை ரெடியூஸ் பண்ண போறாங்க. அப்போ அந்த 85 கேபிட்டல் குட்ஸ் அப்படிங்கிறது எந்த இண்டஸ்ட்ரியை சேர்ந்தது அண்ட் இதனால நமக்கு என்ன லாபம் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரைனோவோட பாப்புலேஷன் அப்படிங்கிறது துத்வா நேஷனல் பார்க்ல என்ன இருக்கு அப்படின்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பிரசன்ட்லி 53 ரைனோஸை அங்க நம்ம வந்து கவுண்ட் பண்ணி பார்க்க முடியுது. அப்போ இந்த ரைனோ பாப்புலேஷன் இன்க்ரீஸை பத்தியும் பிளஸ் துத்வா நேஷனல் பார்க்கை பத்தியும் ஸ்பெஷலா என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். எத்தனால் பிளெண்டிங்ல என்னென்ன கிரைசிஸ் இருக்குன்னு நீங்களும் நியூஸ் பேப்பர்ஸ்ல பார்த்துட்டே தான் இருந்திருப்பீங்க. எஸ்பெஷலி இன்ஜின் எப்படி எஃபெக்ட் ஆக போகுது, ஃபியூவல் கன்சம்ஷன் அப்படிங்கிறது எப்படி அதிகமாக போகுது, மைலேஜ் எப்படி எஃபெக்ட் ஆக போகுதுன்னு. பட் இதுக்கு ஏதாவது சொல்யூஷன்ஸ் இருக்கா அப்படிங்கிறதையும் நியூஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராப்ளம்ஸும் பார்க்க போறோம், சொல்யூஷன்ஸும் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செகண்டரி இன்ஃபர்டிலிட்டி. இந்த டேர்மே கொஞ்சம் புதுசா இருக்கு. ஸோ வாட் இஸ் மென்ட் பை செகண்டரி இன்ஃபர்டிலிட்டி பிளஸ் பாப்புலேஷன் அப்படிங்கக்கூடிய இந்த பாப்புலேஷன் டிவைடன்ட்ல செகண்டரி இன்ஃபர்டிலிட்டி என்ன ரோல் பிளே பண்ண போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்தது நியோநாட்டல் செப்சிஸ். ஸோ நியோநாட்டல் செப்சிஸ்க்கு புதுசா ஒரு ட்ரக் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை பைலட் பேசிஸ்ல இந்தியாலையும் டெஸ்ட் பண்றாங்க. அப்போ நியோநாட்டல் செப்சிஸ்னா என்ன, இதனால என்னென்ன சைட் எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்க போகுது அப்படிங்கிறத ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்துடலாம். லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா பேங்கிங் செக்டாருக்குள்ள இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால என்னெல்லாம் த்ரெட் இருக்கு, இதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்றது அப்படிங்கிறதையும் நம்ம இங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஸோ ஒன் பை ஒன்னா ஒரு நியூஸா ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹிந்து அண்ட் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல கவர் பண்ண ஆர்டிகல் தான். என்ன அப்படின்னா 3rd டைமா உங்களுக்கு வந்து ஒரு ஆனுவல் சமிட் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடுவில் நடந்திருக்கு. ஓகேங்களா? அப்போ இந்த சமிட் நடந்த இடம் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா மெல்போர்ன். ஸோ மெல்போர்ன் நடந்த இந்த 3rd annual சமிட் இதுல என்னென்ன செக்டார்ஸை நம்ம ரெண்டு கவர்மெண்ட்டும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசியிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். ஸோ இங்க 3 முக்கியமான செக்டார்ஸ் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர் ஆகுது. அதுல முதல்ல ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது நியூக்ளியர் சப்ளை. ஸோ நம்மளோட சிவிலியன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய யுரேனியமை சப்ளை பண்றத மறுபடியும் அதிகப்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லி ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா நமக்கு அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கிரிட்டிக்கல் மினரல்ஸ். ஓகேங்களா? ஸோ கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அண்ட் கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதோட டெவலப்மெண்ட்ல இந்தியாவும் அண்ட் ஆஸ்திரேலியாவும் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா they are going to join. And லாஸ்டா joint strategic டிஃபென்ஸ் பார்ட்னர்ஷிப். இவ்வளவு விஷயங்கள் தான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த 3 முக்கியமான பில்லர்ஸ்ல இந்த சமிட்ல என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனர்ஜி செக்யூரிட்டி. அதாவது நம்மளுக்கு வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் we are not the member of NST. ஓகேங்களா? நியூக்ளியர் சப்ளையர் குரூப் அப்படிங்கிறதுல நம்மளுக்கு வந்து மெம்பர்ஷிப் கிடையாது, நம்ம NPT சைன் பண்ணல. ஸோ 2014 வரைக்கும் நம்மளோட பிரைம் மினிஸ்டர்ஸ் யாரும் ஆஸ்திரேலியாவை அந்த 20 years விசிட் பண்ணதே கிடையாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா NPTல நம்ம சைன் பண்ணாம இருக்கோம். அந்த டைம்ல நம்மளுக்கு ஆஸ்திரேலியா வந்து யுரேனியம் ஆக்சுவலா சப்ளை பண்ணிட்டு தான் இருக்காங்க. எதுக்காக அப்படின்னா சிவில் எனர்ஜி ப்ரொடக்ஷனுக்காக, ஓகேங்களா, சிவிலியன் பர்பஸ்க்காக சப்ளை பண்றாங்க. பட் when they came to know that we have tested the nuclear weapon, சப்ளை அப்படிங்கிறது ரொம்ப ஸ்லோ டவுன் ஆகுது. தென் 2014 after nearly 2 decades
இந்தியன் பிரைம் மினிஸ்டர் ஃபர்ஸ்ட் டைமா உங்களுக்கு ஆஸ்திரேலியாவை போய் விசிட் பண்றாங்க. இந்த விசிட்க்கு அப்புறம் மறுபடியும் உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் ரிவைவ் ஆகுது. இந்த ரிவைவலோட அவுட்கம்மா 2000ல இருந்து மெதுவா க்ரோ ஆகிட்டு இருந்த இந்த ரிலேஷன்ஷிப் 2014ல எந்த அளவுக்கு க்ரோ ஆகுது அப்படின்னா, நம்ம யுரேனியம் சப்ளை பண்றதை பத்தி ஒரு அக்ரிமெண்ட் என்ன பண்றோம்னா சைன் பண்றோம். அண்ட் அந்த அக்ரிமெண்டோட அவுட்கம் இன்னைக்கு ரியலைசேஷன் ஆக போகுது. ஸோ ரியலைசேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, அவங்க நம்மளுக்கு யுரேனியம் அதிகமா சப்ளை பண்ணவும் போறாங்க. இதனால நியூக்ளியர் கெப்பாசிட்டி மூலமா 100 GW எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்றது அப்படிங்கிறது நம்மளுக்கு சீக்கிரமா கைகூட போகுது. நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் கிரிட்டிக்கல் மினரல் சப்ளை. இந்த கிரிட்டிக்கல் மினரல் சப்ளைல 5 பில்லர் ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறத பேசியிருக்காங்க. இந்த 5 பில்லர்ஸ் என்னலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு உங்களுக்கு நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய செமிகண்டக்டிங் இண்டஸ்ட்ரிக்கு தேவைப்படக்கூடிய லித்தியம் அண்ட் கொபால்ட் இதை நம்மளுக்கு சப்ளை பண்றதை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டியை பத்தி நம்ம இந்த 5 பில்லர்ல ஒரு பில்லர் என்ன பண்ணிருக்கோம்னா டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் ஜாயிண்டா டிஃபென்ஸ் டெக்னாலஜியில ஸ்ட்ராட்டஜிக் டெக்னாலஜியில என்னெல்லாம் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 5 பில்லர்ல இந்த 3 தான் ரொம்ப முக்கியமான விஷயமா விளங்குது. அதுல இந்தியாவுக்கு லித்தியமும் பிளஸ் கொபால்ட்டும் சப்ளை பண்றது அண்ட் என்ன சொல்றாங்கன்னா ரிசர்வ்ஸ் ஓர்ஸ் இன் ஆஸ்திரேலியா மேனுஃபேக்சரிங் இன் இந்தியாங்கிறாங்க. ஸோ ஆஸ்திரேலியால மைன் பண்ண போறோம், இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ண போறோம் அப்படின்னு பேசியிருக்காங்க. நம்மளுக்கு லித்தியம் அப்படிங்கிறது கண்டிப்பா நம்மளோட வெஹிக்கிள்ஸ் டெவலப்மெண்ட்ல யூஸ் ஆகும், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பிளஸ் எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரியிலையும் கொபால்ட் வந்து வெஹிக்கிள், அதே மாதிரி டிஃபென்ஸ் டெக்னாலஜி, ஏரோஸ்பேஸ் டெக்னாலஜி உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா யூஸ் ஆகும். ஸோ இந்த 2 செக்டாரும் க்ரோ ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாகுது. Then coming to defense integration, we all know about quad grouping. ஸோ குவாட் குரூப்பிங்லயும் இந்தியாவும் இருக்காங்க, ஆஸ்திரேலியாவும் இருக்காங்க. நம்மளுக்கு இண்டோ பெசிபிக் ஜோன்ல ஒரு ஸ்ட்ராங்கான டிஃபென்ஸ் கொலாபரேஷன் வேணும் அப்படிங்கிற நம்ம பார்த்திருக்கோம். ஆல்ரெடி இந்தியாவும் ஜப்பானும் இதே விதத்துல ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. அப்போ இங்க என்ன அப்படின்னா ஜாயிண்ட் டிக்ளரேஷன் ஆன் டிஃபென்ஸ் அண்ட் செக்யூரிட்டி கோஆபரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பர்டிகுலர் அக்ரிமெண்ட் என்ன ஆயிருக்கு அப்படின்னா சைன் ஆயிருக்கு. இதுல இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் சேர்ந்து நேவல் சுப்ரமசியை அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட் வச்சிருக்காங்க. அதாவது நம்ம நேவியை ரொம்பவே என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸ்ட்ராங் பண்ண போறோம். அண்ட் கூடவே நேவல் ட்ரைனிங் போக நம்மளோட ஏர்ஃபோர்ஸ், கோஸ்ட் கார்டு, எஸ்பெஷலி இந்தியன் கோஸ்ட் கார்டும் ஆஸ்திரேலியன் கோஸ்ட் கார்டும் சேர்ந்து நிறைய எக்ஸசைஸும் பண்ற பிளான்ல இருக்காங்க. ஸோ திஸ் வாட் ஆல் அபவுட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆஸ்திரேலியால இருந்து ரிப்பேரிட்டேரியேஷனா இந்தியாவோட ஏன்ஷியன்ட் அண்ட் ஏர்லி மெடிவல் டைம்ல உள்ள ஐடல்ஸும் ஆன்டிக்ஸும் நமக்கு திருப்பி கொடுக்குறாங்க. இதுவுமே ஆக்சுவலா இந்த இந்தியா ஆஸ்திரேலியாவோட 3rd annual சமிட்டோட ஒரு பார்ட் தான். பட் நம்ம வந்து இதை ஆர்ட் அண்ட் கல்ச்சர் கடையில் என்ன பண்ண போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ரெசிப்ரோக்கல் ரெப்பேரிட்டேரியேஷன் அப்படிங்கிறாங்க. தட் இஸ் இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆஸ்திரேலியாவோட ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியன் ஆன்செஸ்ட்ரல் ஆஸ்திரேலியனோட ஒரு ரிமைன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு கொடுத்துருக்காங்க. அதோட அவுட்கம்மா தான் ரெசிப்ரோக்கலா அவங்க என்ன பண்றாங்கன்னா ஆஸ்திரேலியா மியூசியம்ல இருக்கக்கூடிய இந்தியாவோட 3 பழமையான ஆன்டிக் ஐடல்ஸ் நமக்கு என்ன பண்றேன்னு இருக்காங்கன்னா ரிட்டர்ன் பண்றேன்னு இருக்காங்க. ஸோ இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், GS2 பொறுத்த வரைக்கும் ஒரு சாஃப்ட் பவர் டிப்ளமசி அப்படிங்கிறது எப்படி நம்மளோட ஹார்ட் பவர் ஸ்ட்ராட்டஜிக் ரிக்வயர்மெண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்ண போகுதுன்னு. இந்த மாதிரி ஒரு குட் கெஸ்டரோட அவுட்கமாக தான் நிறைய ஸ்ட்ராட்டஜிக் அக்ரிமெண்ட்ஸும் என்ன ஆகுது அப்படின்னா சைன் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி டேர்ம்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா யூஸ் பண்ணலாம். அதாவது சாஃப்ட் பவர் டிப்ளமசி மூலமா எப்படி நம்மளோட ஹார்ட் ஸ்ட்ராட்டஜிக் பவர்ஸை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறோம், டைஸ் அப்படிங்கிறத நம்ம பேசலாம். கூடவே தே யூஸ் அனதர் டேர்ம் 3C அப்படின்னு சொல்றாங்க. இந்த 3C அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கிரிக்கெட், கரி அண்ட் உங்களுக்கு காமன்வெல்த் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த 3C மூலமாகவும் இந்தியாவும் அண்ட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவும் நல்லாவே என்ன ஆகுறாங்க அப்படின்னா டை ஆகுறாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த கரி அப்படின்னு அவங்க சொல்ல வர்றது என்னன்னா இந்தியன் டயஸ்போராஸை பத்தி பேசுறாங்க. ஓகேங்களா? எஸ்பெஷலி நம்ம ஆஸ்திரேலியான்னு பார்க்கும்போது யோகா அப்படிங்கிறதுலாம் அங்கே ரொம்பவே ப்ரமோட் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட். அப்போ இங்க என்னென்ன ஐடல்ஸ் நம்மளுக்கு திருப்பி கிடைச்சிருக்கு, என்ன முக்கியமான 3 ஐடல்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா பத்ரகாளி ட்ரைடன்ட் அப்படிங்கிறோம், அதாவது திரிசூலம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கார்த்திகேயாவோட ஷண்முகா அவதாரம். ஸோ ஷண்முகா அப்படிங்கும் போது கார்த்திகேயா வித் 6 ஃபேஸஸ். ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப லெகசியான நந்தி ஸ்கல்ப்சர். இந்த திருப்பி கிடைக்கப்பட்ட ஐடல்ஸ் ஆக்சுவலா எந்தெந்த டெம்பிள்ஸ்ல இருந்து கிடைச்சிருக்கு, எந்தெந்த பீரியடை சேர்ந்தது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்மளோட இந்த பத்ரகாளி ட்ரிடன்ட்டும் ஸ்டோன் நந்தி ரெண்டுமே உங்களுக்கு கைலாசநாத சுவாமி டெம்பிள் அப்படின்னு சொல்லி ஒரு டெம்பிள் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இட் இஸ் இன் தாஞ்சூர் டிஸ்ட்ரிக்ட். இங்க இருந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கிடைச்சிருக்கு. இது வந்து இட் இஸ் ஆக்சுவலா ஏர்லி மெடிவல் பீரியட்ல இருக்கக்கூடிய ஸ்டோன் ஸ்டாட்யூஸ் தான். இதுல மெயினா வந்து இந்த திரிசூலம். ஓகேங்களா?
இதை நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பர்சனலைசேஷன் ஆர் பர்சனிஃபிகேஷன் ஆஃப் வெப்பன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பர்சனிஃபிகேஷன்ஸ் ஆஃப் வெப்பன் அப்படின்னா ஆயுத புருஷா. ஓகேங்களா, வெப்பன்ஸை காடா என்ன பண்றது அப்படின்னா வணங்குறது. அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் தான் நமக்கு வந்து திரிசூலம். ஸோ இந்த மாதிரி ஒரு கல்ட் பிளஸ் சிவா அண்ட் சக்தி வர்ஷிப். ஓகேங்களா, ஸோ சைவிசம் அண்ட் சக்தி கல்ட் இது ரெண்டும் மெர்ஜான ஜெல்லான ஒரு கான்செப்டும் நம்ம வந்து இந்த பத்ரகாளி ட்ரினிட் ஸ்டாச்சுல இருந்து என்ன பண்ண முடியும்னா டிஃபர் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் ஸ்டோன் நந்தி. இந்த ஸ்டோன் நந்தி வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா கிரனைடால செய்யப்பட்ட நந்தி இது. ஓகேங்களா, அண்ட் பத்ரகாளி த்ரினேட்டிங்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு பிரான்ஸ். எப்பவும் போல லாஸ் வேக்ஸ் டெக்னிக் யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை டெவலப் பண்ணியிருக்காங்க. நம்மளோட சண்முகா கார்த்திகேயா இந்த பர்டிகுலர் ஸ்டாச்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெசால்ட் டைப் ஆஃப் ராக்கால உருவான ஸ்டாச்சு. இது வந்து ராஜேந்திர சோழா ஒன் டைம்ல டெவலப் பண்ண ஒரு ஸ்டாச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப பழமையான பிளஸ் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டாச்சு. இந்த சண்முகா கார்த்திகேயா இந்த பர்டிகுலர் ஸ்டாச்சு வந்து உங்களுக்கு நாகநாத சுவாமி டெம்பிள் அப்படின்னு சொல்லக்கூடிய டெம்பிள்ல இருந்த ஸ்டாச்சுவா இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு 3 ஸ்டாச்சுஸ் கிடைச்சிருக்கு. என்னென்ன பர்டிகுலர் ஜோன் எந்தெந்த டெம்பிள்ல இருந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம கோத்ரூ பண்ணணும். அண்ட் இல்லாம என்னென்ன டைப் அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கணும். இது வந்து என்ன பீரியட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இயர்லி மிடிவல் பீரியட். ஓகேங்களா, அண்ட் இது வந்து ஆல்சோ ஷோஸ் ஷிஃப்ட். ஓகேங்களா, இது என்ன சொல்றாங்கன்னா நம்மளோட சோழா அண்ட் விஜயநகரா இவங்களோட ஒரு காம்பினேஷன் நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெயின்ஃபால் இன் ஈஸ்டர்ன் ரிவர் பேசின் டவுன் 20% since 1951. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஆர்டிகல் நம்மளுக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க ஆக்சுவலாக இவங்க பேசுறது இண்டஸ் ரிவர் பேசின் பத்தி. ஓகேங்களா, ஸோ நம்ம இண்டஸ் ரிவர் பேசின் பத்தி பேசுறது ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கணும்னா நம்மளோட 2026 இயர் கொஸ்டின் பேப்பர்ல நீங்க பார்த்துருப்பீங்க. ஒரு ரிவரோட நேமை கொடுத்து அதுக்கு இந்த மாதிரி ட்ரிபியூட்டரிஸ் இருக்கும் அண்ட் லெஃப்ட் பேங்க்ல இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த சீல போய் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அது உங்களோட பேசினை ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் என்ன பண்ணியிருந்தாங்க கேட்டிருந்தாங்க. அப்போ அதோட பேசிஸ் வச்சு பார்க்கும்போது அதுல ஒரு ஆப்ஷன் இண்டஸ் ரிவரும் இருந்தது. ஓகேங்களா, அந்த 4 ரிவர் ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷன் இருந்தது இண்டஸ் ரிவரும் இருந்தது. அப்போ இந்த மொத்த நியூஸுமே இண்டஸ் ரிவர் பேசின் பேஸ் பண்ணி தான் இருக்கு. இது நம்ம இன்டர்நேஷனல் ரிலேஷன் பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் பார்க்கலாம். அதே மாதிரி ஜியாகிரபிக்கலாகவும் நம்மளுக்கு வந்து ஜியாகிரபி பீப்புளையும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஓகேங்களா, ஸோ 2 பெர்ஸ்பெக்டிவா பிரிக்கும் போது ஃபர்ஸ்ட் நம்ம இன்டர்நேஷனல் ரிலேஷன் அப்படிங்கிறத பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்துடலாம். மொத்தமா இண்டஸோட முக்கியமான ட்ரிபியூட்டரிஸ் அப்படிங்கும் போது நமக்கு 5 ட்ரிபியூட்டரிஸ் அப்படிங்கிறது டக்குனு மைண்ட்ல ஞாபகம் வரும். இந்த ட்ரிபியூட்டரிஸை உங்களுக்கு 1960s ஓகேங்களா அந்த டைம்ல வேர்ல்டு பேங்க் ஓட தலைமையில நம்ம இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி ஒரு ட்ரீட்டி என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா உருவாக்கியிருப்போம். எப்படி பகிர்ந்து பயன்படுத்துறது நம்மளோட இண்டஸ் வாட்டர் அப்படின்னு அப்படி பிரிச்சது தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படின்னா நம்மளோட ஈஸ்டர்ன் ரிவர்ஸ் அண்ட் வெஸ்டர்ன் ரிவர்ஸ் பிரிக்கிறாங்க. ஈஸ்டர்ன் ரிவர்ஸ் அண்ட் வெஸ்டர்ன் ரிவர்ஸ் ரெண்டுமே என்னன்னா இண்டஸோட ட்ரிபியூட்டரிஸ் தான். இல்ல ஈஸ்டர்ன்ல என்னெல்லாம் வரும் அண்ட் வெஸ்டர்ன்ல என்னெல்லாம் வரும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயினா இண்டஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு CJI அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இண்டஸ், செனாப், ஜீலம் இது 3மே யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வெஸ்டர்ன் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ தீஸ் 3 ஆர் நோன் அஸ் வெஸ்டர்ன் ரிவர்ஸ். அதே நேரம் மீதி இருக்க 3 என்னெல்லாம் ரவி, பியாஸ், சட்லஜ். ஓகேங்களா, ஸோ ரவி, பியாஸ், சட்லஜ் எல்லாமே ஈஸ்டர்ன் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இப்போ மொத்தமா இண்டஸோட வாட்டரை பொறுத்த வரைக்கும் இது 20%, இது வந்து 80% ஆஃப் த வால்யூம். ஓகேங்களா, இந்த வெஸ்டர்ன் ரிவர்ஸ் அப்படிங்கிறது மொத்தமா யாருக்கு சொந்தமாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு. ஓகேங்களா, அதே நேரம் நம்மளோட ஈஸ்டர்ன் ரிவர்ஸ் யாருக்கு சொந்தமாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு. பட் இப்போ ப்ராப்ளம் என்ன, அப்ப இந்த வெஸ்டர்ன் ரிவர்ஸ் நம்ம யூஸே பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டா கிடையாது. வெஸ்டர்ன் ரிவர்ஸ் நம்ம பயன்படுத்திக்கலாம். எதுக்காகனா வித்தவுட் எக்ஸ்ப்ளாய்டிங் தி வாட்டர். தண்ணியை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது ஸ்டோர் பண்ணி வைக்க கூடாது, மற்றபடி யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப நீங்க வந்து ரன் ஆஃப் ரிவர் ஹைட்ரோ பவர் பிளான்ஸ் அப்படிங்கிறத என்ன பண்ண முடியும் இங்க உருவாக்க முடியும். ஸோ யூ கேன் கன்ஸ்ட்ரக்ட் ஹைட்ரோ பவர் பிளான்ஸ். பட் எப்படி இருக்கணும், ரன் ஆஃப் ரிவர் ஹைட்ரோ பவர் பிளான்ஸா இருக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் இரிகேஷனுக்காக மினிமல் லெவல்ல என்ன பண்ணிக்கலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, பிளஸ் டொமஸ்டிக் கன்சம்ஷனுக்காகவும் அங்க இருக்கக்கூடிய லோக்கல் பீப்புள் மினிமல் லெவல் என்ன பண்ணலாம் யூஸ் பண்ணலாம். ஆனா நம்மளோட திஸ் பர்டிகுலர் ரிவர்
இது வந்து முழுக்க முழுக்க இந்தியா என்ன பண்றாங்க அப்படின்னா தனக்காக பயன்படுத்திக்கிறாங்க. பட் இந்தியால இருந்து ஃப்ளோ ஹை லாஸ்ட் எங்க போய் சேரும் உங்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் வில் கோ அண்ட் ரீச் தி பாகிஸ்தான். பட் இப்போ கிரைசிஸ் என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த ஈஸ்டர்ன் ரிவர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஈஸ்டர்ன் ரிவர்ஸ் அப்படிங்கிறது பயங்கரமான ஒரு லாஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. கடந்த 50 இயர்ஸ்ல பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு லாஸ். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெயின்ஃபாலை டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய ரிவர்ஸ் தான் இந்த ரிவர்ஸ்லாம். ஸோ மான்சூன் அப்படிங்கிறது ப்ராப்பர் ஆன்செட் ஆகாம இருக்கிறதுனால உங்களுக்கு ரீசெண்டா கிரவுண்ட் வாட்டர் டிப்ளீஷனும் நடந்திருக்கு. உங்களுக்கு ரிவரோட ஃப்ளோலையும் வாட்டரோட லெவல் ரொம்ப என்ன ஆயிருக்கு அப்படின்னா கம்மியாயிருக்கு. ஆனா இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டெபிலிட்டியை எது ஃபேஸ் பண்றது இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் ரிவர்ஸ் ஃபேஸ் பண்றது இல்லை. ஏன்னா வெஸ்டர்ன் ரிவர்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்டேபிளா இருக்கு. ஓகேங்களா, இந்த நியூஸ் ஆர்டிக்கல்ல இதுதான் ரொம்ப முக்கியமா பேசியிருக்காங்க. ஏன் ஸ்டேபிளா இருக்கு? ஏன்னா இது வந்து கிளேஷியர் மெல்டிங்கோட அவுட்கமா ஃப்ளோ ஆகிற ரிவர். அதனால கிளைமேட் சேஞ்சோட இம்பாக்ட் வழியா பார்த்தா கூட கிளேஷியர் மெல்டிங் நல்லா இருக்கிறதுனால இந்த ரிவர்ஸ்ல பெருநிலா ரிவர் ஃப்ளோ இருந்துட்டு தான் இருக்கு. ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா 1960s இருந்த இந்த இண்டஸ் ரிவர் வாட்டர் ட்ரீட்டி அப்படிங்கிறது இப்போ இருக்க காலகட்டத்தில் ஒத்து வராது. ஸோ கண்டிப்பா இந்தியா பாகிஸ்தான் கூட ரீநெகோஷியேட் பண்ணி இந்த வாட்டர் ட்ரீட்டிஸ்ல சில சேஞ்சஸ் நம்ம பண்ணா மட்டும்தான் நம்மளுக்கு பெனிஃபிஷியலா இண்டஸ் வாட்டர்ல இருந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவுட்கம்ஸ் கிடைக்கும் அப்படிங்கறதான் இந்த ஆர்டிகல் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம இங்க தெளிவா என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா இண்டஸ் ரிவர் சிஸ்டம் அப்படிங்கிறது எப்படி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஸ்பிளிட் ஆயிருக்கு அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இண்டஸ் ரிவரோட ட்ரிபியூட்டரிஸ் என்னலாம் அப்படிங்கிறத தெளிவா படிச்சுக்கணும். கூடவே இன்னொரு சின்ன ஹோம்ஒர்க் பண்ணுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இருக்கு பாத்தீங்களா, இதுல இருக்கக்கூடிய முக்கியமான சிட்டிஸ் எந்தெந்த ரிவரோட பக்கத்துல இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்க ஒரு தடவை என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க. ஸோ மூவிங் இன் டு தி நெக்ஸ்ட் நியூஸ். பவர் மினிஸ்ட்ரி மல் அட்வைசரி அமிட் எல் நினோ அன்சர்டனிட்டி. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் எல் நினோனாலே பிரிங் சம் அன்சர்டனிட்டிஸ். ஓகேங்களா, ஸோ நிறைய உங்களுக்கு எல் நினோ பத்தி இதுக்கு முன்னாடி இருக்க டிஎன்எல்ல நீங்க பார்த்துருப்பீங்க. ஸ்டில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எல் நினோ லானினா இப்படின்னு நடக்கக்கூடிய 2 ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிறது இந்தியன் மான்சூனை பயங்கரமா டிஃபைன் பண்ணும். ஓகேங்களா, அதுல இந்த எல் நினோ பீரியட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பர்டிகுலர் பீரியட்ல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளோட ஜோன்ல ஹை ப்ரெஷர் அப்படிங்கிறது கொஞ்சம் பில்ட் ஆகிறதுனால பெருசா என்ன இருக்காது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெயின்ஃபால் இருக்காது. அப்போ மான்சூன்ல ரெயின்ஃபால் டெபிசிட் அப்படிங்கிறத நம்ம எல் நினோ பீரியட்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபேஸ் பண்ணுவோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ட்ராட் வரதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு, ரெயின்ஃபாலும் ரொம்பவே கம்மியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த அன்சர்டனிட்டி இஸ் நோன். பட் வாட் இஸ் த ப்ராப்ளம் அப்படின்னா இந்த மாதிரி எல் நினோ அன்சர்டனிட்டிஸ் அப்படிங்கிறது பவர் ப்ரொடக்ஷன்லயும் நம்மளுக்கு நிறைய அன்சர்டனிட்டிஸை உருவாக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ஸோ என்ன மாதிரியான அன்சர்டனிட்டிஸ் பவர் ப்ரொடக்ஷன்ல உருவாகுது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்தியா we all know இப்போ ரெனியூபிள் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகிக்கிட்டே இருக்கும், க்ரோ ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா, முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட எனர்ஜி ரிக்வயர்மெண்ட்ஸை ரெனியூபிள் மூலமா ஃபுல்ஃபில் பண்றதுக்கும் தெர்மல் பவர் பிளான்ட் ரிக்வயர்மெண்ட்ஸை கம்மி பண்றதுக்கும் எஃபோர்ட் போட்டுட்டு இருக்கோம். பட் இப்போ என்ன பிரச்சனை, we depend on hydro, wind and solar. ஓகேங்களா, ஸோ இந்த எல் நினோ டைம்ல ஹைட்ரோ பவர் பிளான்ஸோ விண்ட் பவர் பிளான்ஸோ என்ன ஆகுது அப்படின்னா எஃபெக்ட் ஆகுது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு இந்த ரெயின்ஃபால் இருக்கக்கூடிய டெபிசிட்ஸாலையும் அன்ஈவன் ரெயின்ஃபால்ஸாலையும் ஹைட்ரோ பவர் பிளான்ட்டை ஸ்டேபிளா ரன் பண்ணி நம்மளால என்ன பண்ண முடியலன்னா எலக்ட்ரிசிட்டியை ப்ராப்பரா ப்ரொடியூஸ் பண்ண முடியல. அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் விண்ட்லையுமே நிறைய அன்சர்டனிட்டிஸ் இருக்கிறதுனால விண்ட் ஃப்ளோல இருக்கக்கூடிய அன்சர்டனிட்டிஸால விண்ட் பவர் பிளான்ஸாலையும் ரொம்ப எஃபிஷியண்டா என்ன பண்ண முடியல அப்படின்னா ஒர்க் பண்ண முடியல. அதனால இந்த பீரியட்ல நம்மளுக்கு ஹைட்ரோ பவர் பிளான்ட் அண்ட் விண்ட் பவர் பிளான்ட் அப்படிங்கிறதுல இருந்து கிடைக்கக்கூடிய எனர்ஜி அப்படிங்கிறது கம்மியாகுது. அப்போ நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய பேஸ் லோடு டிமாண்ட், அதாவது நிரந்தரமா எப்பவுமே தேவைப்படக்கூடிய பவர், அதுக்கப்புறம் நம்மளுக்கு சர்டன் பீரியட் ஆஃப் டைம்ல அதிகமா தேவைப்படக்கூடிய பவரை நம்ம பீக் லோடுன்னு சொல்லுவோம். அப்போ இந்த பேஸ் லோட் அண்ட் பீக் லோட் டிமாண்டை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு கண்டிப்பா ரினியூவபிள் எனர்ஜி செக்டர்ஸ் ரோல் பிளே பண்ணும். பட் திஸ் டைம் இவங்கள இருந்து பவர் ப்ரொடக்ஷன் கம்மியாகிறதுனால பவர் சப்ளைஸ்ல நம்மளுக்கு இன்டரப்ஷன்ஸ் வரலாம். அடுத்தது இப்போ கமிங் டு தெர்மல் பவர் பிளான்ட்ஸ். அப்போ தெர்மல் பவர் பிளான்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம கோல் யூசேஜை கம்மி பண்ணணும்னு. ஆனா இந்த மாதிரி அன்சர்டனிட்டி டைம்ல இதை வந்து ட்ரைலமா கண்டிஷன் சொல்றாங்க. ஸோ ட்ரைலமா கண்டிஷன் என்னன்னா இந்தியா வாண்ட் டு பிகம் சஸ்டைனபிள். ஓகேங்களா, பட் ரியாலிட்டி என்னன்னா இந்தியா சஸ்டைனபிளா மாறுறதுக்கான சப்போர்ட் சிஸ்டம்ஸ் இந்த மாதிரி டைம்ல நமக்கு ஒழுங்கா கிடைக்கிறது இல்லை. ஏன்னா இப்போ நம்ம கண்டிப்பா இதை தான் நம்பி இருக்கணும், தெர்மல் பவர் பிளான்ஸை நம்பி இருக்கணும். அப்போ தெர்மல் பவர் பிளான்ட்ஸ்ல நிறைய பவர் பிளான்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஓல்டா இருக்கிறதுனால ஃபுல் எஃபிஷியன்சில என்ன பண்ண முடியல, ஒர்க்கும் பண்ண முடியல. அண்ட் எல்லாத்தோட பெரிய பிரச்சனை இப்போதான் டிமாண்டும் என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு அதிகமாகிக்கிட்டே போகுது. ஏன்னா எலக்ட்ரிசிட்டி டிமாண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா எல் நினோ டைம்ல ரொம்ப அதிகமா இருக்கும். நம்ம வந்து ஏர் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்றது, கூலர்ஸ் யூஸ் பண்றதால ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணுவோம். அப்போ பவர் டிமாண்டும்
ஸ்பைக் ஆகுது. பட் நம்மளால என்ன பண்ண முடியல, சப்ளையும் ஃபுல்ஃபில் பண்ண முடியல. இந்த ஒரு இஷ்யூவை தான் அன்சர்டனிட்டி இன் பவர் ப்ரொடக்ஷன் டியூ டு எல் நினோ அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ இதுக்கு என்னெல்லாம் சொல்யூஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ மினிஸ்ட்ரி வந்து ஒரு பெரிய ஹை லெவல் மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த மீட்டிங்கில் சொன்ன சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிறது, ஃபர்ஸ்ட் சோலார் பவரை நம்ம இதுக்கு மேலே ரிலே பண்ணணும் அப்படிங்கிறாங்க. எஸ்பெஷலி அக்ரிகல்ச்சரில் நம்ம இரிகேஷன் பண்ணுறத சோலார் பவர் பேஸ்டாக இருக்கணும்ங்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு மார்னிங் டைமில் தன்னோட இரிகேஷன்ஸை பண்ணுறதுக்கு சோலார் விண்டு, சோலார் பவர்ஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், நம்மளோட இரிகேஷன்ஸை பண்ணிக்கலாம். அதனால் அக்ரிகல்ச்சரில் உங்களுக்கு கன்சம்ஷன் ஆஃப் பவர் அப்படிங்கிறத மார்னிங் டைம் அதிகமாக பயன்படுத்துங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி வாலண்டியர் ஷட் டவுன்ஸ் பண்ண வேண்டாம்ங்கிறாங்க. ஸோ நார்மலாகவே பவர் பிளான்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்காக உங்களுக்கு வாலண்டியர் ஷட் டவுன்ஸ் இருக்கும். பட் இந்த மாதிரி டைமில் நீங்கள் வாலண்டியர் ஷட் டவுன்ஸை முடிஞ்ச அளவுக்கு மினிமைஸ் பண்ணுங்க அப்படிங்கிறது ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த முக்கியமான ரெக்கமெண்டேஷன்னா கோல் ஸ்டாக்கிங். ஸோ நிறைய கோலை ஸ்டாக் பைல் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பவரை அன்லிமிட்டடாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தெர்மல் பவர் பிளான் முயற்சி பண்ணுங்கங்கிறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஷார்ட் டேர்ம் சொல்யூஷன்ஸ். லாங் டேர்ம் சொல்யூஷன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெயினாக பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம். ஓகேங்களா? ஸோ பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு நல்ல டைமில், நல்ல பீக் டைமில் கிடைக்கக்கூடிய ஹைட்ரோ பவர் அண்ட் உங்களோட விண்ட் பவர் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு லாங் டேர்ம் ஸ்டோரேஜுக்கு நம்ம வந்து ப்ராப்பராக எது மேலே கவனம் செலுத்தணும் அப்படின்னா பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் மேலே கவனம் செலுத்தணும். அப்போது நம்ம ரெனியூபிள் எனர்ஜியை யூஸ் பண்ணணும், க்ளீன் எனர்ஜியை யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டோரேஜ் சிஸ்டம்ஸ் லாங் டேர்மில் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஸ்டோரேஜ் சிஸ்டம் அப்படிங்கிறது ரொம்பவே எசென்ஷியலாக இருக்குது. ஸோ லாங் டேர்ம் சொல்யூஷன் தான் நம்ம இதை தான் பார்க்க முடியும். ஸோ திஸ் இஸ் வாட் ஆல் அபவுட் திஸ் பர்டிகுலர் நியூஸ். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இம்போர்ட் டியூட்டியை வேவ் ஆஃப் பண்ணியிருக்காங்க. எப்போ வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 2029 வரைக்கும். ஓகேங்களா? ஸோ எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 85 கேபிட்டல் கூட்ஸ். ஓகேங்களா? ஸோ யூபிஎஸ்சி எப்போவுமே கேபிட்டல் கூட்ஸ், ஒர்க்கிங் கூட்ஸ்ல தான் நமக்கு என்ன பண்ணுவாங்க, கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இந்த 85 கூட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா கேபிட்டல் கூட்ஸ்ன்னு சொல்றாங்க. இந்த கேபிட்டல் கூட்ஸ் அப்படிங்கிறது மெயினா என்னென்ன இண்டஸ்ட்ரிக்கு கேபிட்டல் கூட்டா இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா செமி கண்டக்டிங் இண்டஸ்ட்ரீஸ். ஓகேங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே இண்டஸ்ட்ரீஸ். ஸோ டிஸ்பிளேக்காகவும் செமிகண்டக்டர் யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரிக்காகவும் யூஸ் பண்ணக்கூடிய ரா மெட்டீரியல்ஸை நம்ம இம்போர்ட் பண்ணுறதுக்கான ஒரு வேவ் ஆஃப் தான் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க? கண்டிப்பாக ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கேபிட்டல் கூட்ஸை நான் இம்போர்ட் பண்ணுறதுக்கு வேவ் ஆஃப் கொடுத்தேன் அப்படின்னா கேபிட்டல் கூட்ஸை இம்போர்ட் பண்ணி மேனுஃபேக்சரிங் என்ன பண்ண முடியும், இன்க்ரீஸ் பண்ண முடியும். இப்போ நான் இம்போர்ட் பில்லே ரொம்ப அதிகமாக பே பண்ணுறேன் அப்படிங்கும்போது இப்போ கேபிட்டல் கூட்டே காஸ்ட்லியாக மாறும். அப்போ கேபிட்டல் கூட்டே காஸ்ட்லியர் ஆயிடுச்சு அப்படின்னா மேனுஃபேக்சரிங் அட்லாஸ்ட் என்ன ஆகும், உங்களுக்கு காஸ்ட்லியராக மாறும். அதை விட பெட்டர் நம்ம என்ன பண்ணிடலாம், ரெடிமேட் கூட்ஸை இம்போர்ட் பண்ணலாம் நம்ம யோசிப்போம். அதனால அந்த மாதிரி ரெடிமேட் கூட்ஸோட இம்போர்ட் நம்ம கம்மி பண்ணிட்டு மேனுஃபேக்சரிங்கை ப்ரமோட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு இந்த 85 கேபிட்டல் கூட்ஸை டார்கெட் பண்ணியிருக்காங்க. மெயினாக என்னெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இங்கேயே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அதெல்லாத்தையும் 1 by 1 நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா லித்தியம் அயான். ஓகேங்களா? மேனுஃபேக்சரிங். அப்போ லித்தியம் அயான் பேட்டரி தயாரிக்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா கேபிட்டல் கூட்ஸையும் இம்போர்ட் பண்றதுல நம்ம என்ன பண்ண போறோம், வேவ் ஆஃப் கொடுக்க போறோம். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது இண்டக்டர் காயில் மோடியூல்ஸ். ஓகேங்களா? வயர்லெஸ் சார்ஜிங்காக நம்ம வந்து இண்டக்டர் காயில்ஸ் வாங்குறோம். இப்போ நம்ம ஆப்பிள் ஐஃபோன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் சார்ஜிங் வந்துருச்சு. ஸோ அதுக்கான காயில் மோடியூல்ஸை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்சிடி கடியில் கொண்டு வர போறோம். அதே மாதிரி டிஸ்பிளே அசம்பிளிஸ் இதையும் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்சிடி கடியில் கொண்டு வர போறோம். ஸோ இதுதான் அந்த 85 எக்ஸம்ப்டட் கூட்ஸ்ல வரக்கூடிய முக்கியமான ஏரியாஸ். இதுல இருந்தா என்ன பண்ண போறாங்க, எக்ஸம்ஷன்ஸ் நமக்கு கொடுக்க போறாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைனோ பாப்புலேஷன் ஜம்ப் டு 53 இன் துத்வா நேஷனல் பார்க். அப்போ துத்வா நேஷனல் பார்க் அப்படிங்கிறதுல ரைனோ பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது இந்த நியூஸ் ஆர்டிகல். அப்போ இந்த நியூஸ்ல இருந்து நம்ம என்னெல்லாம் இன்ஃபர் பண்ணிக்க போறோம் அப்படின்னா துத்வா நேஷனல் பார்க் பத்தி படிக்க போறோம். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ரைனோ பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பண்றதுக்கான இனிஷியேட்டிவ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஓகே. ஸோ துத்வா நேஷனல் பார்க் ஆக்சுவலா எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லக்கிம்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல லொக்கேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? அண்ட் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா தெராய் ரீஜன். ஓகேங்களா? தெராய் பார்பர் பெல்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம
அலுமினியம் சாயில் டெபாசிட்ஸ் எப்படி இருக்கு ஹிமாலயன் ஃபுட் ஹில்ஸ்ல அப்படின்னு பார்த்துருப்போம்ல. ஸோ அதை பத்தி பார்க்கும்போது இது வந்து தெரை பாவூர் ஃபுட் ஹில்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்னா உங்களுக்கு லொக்கேட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. ஸோ துத்வா நேஷனல் பார்க் அப்படிங்கிறது ஏதாவது ஃபர்ஸ்ட் கண்ட்ரி கூட பார்டர் ஷேர் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் ஷேரிங் எ வெரி போரஸ் பார்டர். ஓகேங்களா. ஸோ போரஸ் பார்டர் வித் நேபாள், இது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஒரு நேஷனல் பார்க் பார்க்கும்போது உள்ள ஃப்ளோ ஆகக்கூடிய ரிவர் என்ன அப்படின்னு பார்க்கணும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சாரதா ரிவர் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உள்ள ஃப்ளோ ஆகுது. ஸோ இது வந்து நம்மளுக்கு தெரியும் கங்காவோட ஒரு முக்கியமான ட்ரிபியூட்டரி. ஓகேங்களா. ஸோ சாரதா ரிவர் இந்த பர்டிகுலர் துத்வா நேஷனல் பார்க்ல ஃப்ளோ ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இன்னொரு ரிவர் இருக்கு. ஓகேங்களா. இந்த ரிவர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் வெரி ஃபேமஸ் ஃபார் கங்காட்டிக் ரிவர் டால்ஃபின்ஸ். ஓகேங்களா. ஸோ கேஞ்சட்டிக் டால்ஃபின்ஸுக்கு ரொம்பவே ஃபேமஸான ஒரு ரிவர் என்ன ஆயிருக்கு அப்படின்னா இங்க உள்ள லொக்கேட் ஆயிருக்கு. அந்த ரிவர் பேர் தான் கிர்வா ரிவர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ கிர்வா ரிவர்னு ஒரு ரிவர் இருக்கு. இதுல நீங்க வந்து கரியால்ஸும் பார்க்க முடியும், கேஞ்சட்டிக் ரிவர் டால்ஃபின்ஸும் என்ன பண்ண முடியும் அப்படின்னா பார்க்க முடியும். இப்போ இந்த பர்டிகுலர் சென்சஸ் இந்த 53 ரைனோஸ் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய சென்சஸ் என்ன பேசிஸ்ல எடுத்திருக்காங்க அப்படின்னா இது ஒரு விஷுவல் சென்சஸ் தான், ஹெட் கவுண்ட் பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. அதாவது கவுண்ட் பண்ணிருக்காங்க ஆக்சுவலா டைகர்ஸ் ரைனோஸ். எப்படி கவுண்ட் பண்றாங்கன்னா மொத்த நேஷனல் பார்க்கையும் கிரிட்டா பிரிச்சிடுறாங்க. இந்த மாதிரி கிரிட்டா பிரிச்சுட்டு ஒவ்வொரு கிரிட்டையும் ஒவ்வொரு ஃபாரஸ்ட் அஃபீஷியல் ஆர் அந்த ஃபாரஸ்ட் எம்ப்ளாய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சூப்பர்வைஸ் பண்ணிட்டு எத்தனை ரைனோஸ் இருக்குன்னு இதை கவுண்ட் பண்ணுவாங்க. கவுண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு டோட்டலா இப்போ 53 ரைனோஸ் இருக்கு அப்படின்னு இருக்காங்க. இது ஒரு நல்லாவே இன்க்ரீஸ் தான். ஏன்னா கிட்டத்தட்ட ரைனோஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு எக்ஸ்டென்ட் ஆக போற நிலைமையில இருந்தது. அப்பன்னா 1984ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வெறும் 7 ரைனோஸை ஃபர்ஸ்ட் அசாம்ல இருந்தும் நேபாள்ல இருந்தும் கொண்டு வந்து இந்த பாப்புலேஷனை இன்க்ரீஸ் பண்றதுக்கான இனிஷியேட்டிவ்ஸ் ஸ்டார்ட் பண்றோம். இன்னைக்கு இந்த ஒரு நேஷனல் பார்க்ல மட்டும் நம்மளுக்கு இத்தனை அளவுக்கு ரைனோஸ் என்ன இருக்குன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பிளஸ் துத்வா நேஷனல் பார்க் அப்படிங்கிறது நம்மளுக்கு டைகர் ரிசர்வும் கூட. இது போக உள்ளேயே நிறைய வைல்ட் லைஃப் சென்ச்சுரியும் இருக்கு. இந்த நேஷனல் பார்க் எதுக்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிராஸ்லேண்ட். இங்க வந்து நம்ம சவானா டைப் கிராஸ்லேண்ட்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்க்கலாம். கூடவே நிறைய என்டேஞ்சர்ட் அண்ட் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் ஸ்பீஷிஸும் பார்க்க முடியும், வல்னரபிள் ஸ்பீஷிஸும் பார்க்க முடியும். அப்படி இங்க ரொம்ப ஃபேமஸான ஸ்பீஷிஸ் வந்து பரசிங்கா அண்ட் ஸ்வாம் டியர்ஸ். ஸோ வந்து பாத்தீங்கன்னா 1/3 ஆஃப் பரசிங்கா பாப்புலேஷனை இந்த பர்டிகுலர் நேஷனல் பார்க்ல நம்ம பார்க்க முடியுது. கூடவே உங்களுக்கு ஹிஸ்பிட் ஹேர்ஸும் இங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பார்க்க முடியும். ஓகேங்களா. ஸோ ஹிஸ்பிட் ஹேர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு என்டேஞ்சர் ஸ்பீஷிஸ் லிஸ்ட்ல வரும். அதுக்கப்புறம் பெங்கால் ஃபாரிகன்ஸ் இது வந்து கிரிட்டிக்கலி என்டேஞ்சர் ஸ்பீஷிஸ்ல வரும். இந்த பர்டிகுலர் ஸ்பீஷிஸ் நம்ம இங்க பார்க்க முடியுது. சால் ட்ரீஸும் ரொம்ப அதிகமா இருக்கும். அப்போ இந்த பர்டிகுலர் நேஷனல் பார்க் பத்தி படிக்கும்போது இங்க என்னெல்லாம் ஸ்பீஷிஸ் இருக்கு அப்படிங்கிறத படிச்சுக்கோங்க. எந்த கண்ட்ரி கூட பார்டர் ஷேர் பண்ணுதுன்னு பாருங்க, என்ன ரிவர் உள்ள ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத கண்டிப்பா பாருங்க. அண்ட் கூடவே உங்களுக்கு கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எந்த பர்டிகுலர் ஸ்டேட்ல இது லொக்கேட்டா இருக்கு அப்படிங்கிறதையும் கண்டிப்பா பாருங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஜிசிசி. ஸோ வாட் இஸ் திஸ் ஜிசிசி அண்ட் இது என்ன நியூஸ் அப்படின்னா இது வந்து ஒரு மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு முக்கியமான நியூஸ் தான். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜிசிசி உங்களுக்கும் நிறைய தடவை என்ன பண்ணிருப்பாங்கன்னா டிஎன்எல்ல கவர் பண்ணிருப்பாங்க. ப்ரீவியஸ் டிஎன்எல்ல குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த பர்டிகுலர் குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ் பத்தி இப்போ என்ன நியூஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் இதை பத்தி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பேசியிருக்காங்க. பட் என்ன சொல்றாங்க, இட் இஸ் கோயிங் வெல். ஓகேங்களா. நம்ம குட்னு சொல்லலாம். ஆனா இன்னும் நிறையவே இந்த பர்டிகுலர் செக்டாரை பொறுத்த வரைக்கும் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தேவைப்படுது. நிறைய நம்ம க்ரோத் பண்ணணும் அப்படின்னா இன்னும் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறாங்க. ஸோ என்ன ஆக்சுவலா இந்த குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர் என்னெல்லாம் இனிஷியேட்டிவ்ஸ் நம்ம பண்ண போறோம் அப்படிங்கிறத நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் பேசியிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். ஜிசிசி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கேப்டிவ் ஒரு இண்டஸ்ட்ரி மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ ஒரு என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இனிஷியலி இப்போ ஒரு எம்என்சி இருக்காங்க. ஓகேங்களா. மல்டிநேஷனல் கம்பெனி இருக்காங்க. இவங்களோட சில பேக் அண்ட் ஒர்க்ஸ் பண்ணணும் அப்படின்னா இதை அவுட் சோர்ஸ் பண்ணிடுவாங்க. அவுட் சோர்ஸ்னா என்னோட வேலையை மற்றவங்களுக்கு கொடுத்து அந்த வேலையை நான் பண்ணி முடிச்சுக்கிறதுக்கு. இப்படி அவுட் சோர்ஸ் பண்றதுக்கு நம்ம ஏதாவது ஒரு ஃபாரின் கம்பெனி வேற ஏதாவது ஒரு கம்பெனி கிட்டே இந்த ஒர்க் என்ன பண்ணுவாங்க கொடுத்துருவாங்க. அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான எம்என்சி நம்ம எடுத்துக்கலாம். இந்த எம்என்சி என்ன பண்றாங்கன்னா அவுட் சோர்சிங்காக அதாவது தன்னோட வேலையோட பழுவை கம்மி பண்றதுக்காக அந்த வேலையை மற்றவங்களுக்கு என்ன பண்றாங்க அவுட் சோர்ஸ் பண்றாங்க. அது என்ன மாதிரி கம்பெனியா இருக்கலாம், எனி பிக் ஜெயின்ஸ். ஓகேங்களா. அமேசானோ இப்படி மைக்ரோசாஃப்டோ சிம்பிளா நம்ம கிளவுட் கம்ப்யூட்டிங்க எடுத்துக்கலாம், சாஃப்ட்வேர் அஸ் சர்வீஸ். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீஸ் இது எல்லாத்தையும் அவுட் சோர்ஸ் பண்றாங்க. இப்படி பண்ணி அந்த வேலையை முடிக்கிறாங்க. பட் இப்போ புதுசா இருக்கக்கூடிய ஆப்ஷன் தான் என்ன அப்படின்னா குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்.
இதுல இந்த எம்என்சி கம்பெனி என்ன பண்ண போறாங்கன்னா, எதுக்கு இதை நம்ம அவுட் சோர்ஸ் பண்ணணும், இந்த வேலையை நம்ம ஏன் இன்சோர்ஸ் பண்ணிடக்கூடாது, அப்ப நம்மளுக்கீழேயே ஒரு சப்சிடரி கம்பெனியை உருவாக்கி அந்த கம்பெனியை இந்த ஒர்க்கை பாத்துடலாமே அப்படிங்கறதா இந்த கான்செப்ட். அப்ப இந்த எம்என்சி கம்பெனி இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படிங்கிறது இன்னொரு கண்ட்ரில இருக்கணும், லைக் யூஎஸ் பேஸ்டு ஹெட் குவார்ட்டர்ஸா இருக்கலாம். ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்தியால அவங்களோட சப்சிடரி கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்டார்ட் பண்ணி எம்ப்ளாயிஸை டே ஒன் எம்ப்ளாயிஸா தே ஒர்க் அண்டர் திஸ் பர்டிகுலர் பிராண்ட். அந்த எம்என்சி கம்பெனியோட எம்ப்ளாயிஸ் மாதிரி இங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பெர்மனண்டா ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. அண்ட் அந்த ஒர்க் எல்லாத்தையுமே தன்னோட சப்சிடரி கம்பெனி வச்சே பண்ணிடுவாங்க. இது டைரக்டா யாரால பேரண்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எம்என்சியால. ஓகேங்களா, இது இந்தியா ஜஸ்ட் ஒரு பிபிஓவா இல்லாம இப்ப இந்தியாவே ஒரு ஆரிஜின் பாயிண்டா, நிறைய பிசினஸ்க்கு ஒரு ஆரிஜின் பாயிண்டா மாறதுக்கான ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கு. பட் ப்ராப்ளம் என்னெல்லாம் பேசுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இதுக்காக டயர் 1 சிட்டிஸையே தான் மறுபடியும் ரிலே பண்ணி இருக்கும். பட் டயர் 1 சிட்டிஸால இதுக்கு மேல என்ன பண்ண முடியாது, ஹோல்ட் பண்ண முடியாது. அப்ப இந்த மாதிரியான கம்பெனிஸை நம்ம டயர் 2 சிட்டிஸ்க்கும் டயர் 3 சிட்டிஸ்க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா புஷ் பண்ணி எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறத மெயினா நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்ஸ்கில்லிங், நம்மளோட யங் ஜெனரேஷனுக்கு நிறைய ஸ்கில் கேப் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கில் கேப்பை கண்டிப்பா நம்ம அட்ரஸ் பண்ணா மட்டும்தான் இந்த மாதிரி ஜிசிஸை நம்ம இந்தியாவுக்கு என்ன பண்ண முடியும், இந்தியாவுக்கு கொண்டு வர முடியும். கூடவே இன்னொரு இஷ்யூ என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய காஸ்ட். ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து எப்படியாவது இந்த கம்பெனிஸ் இங்க வைக்கணும் அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் ப்ரொவைட் பண்ணணும், அவங்களோட செலவையும் நம்ம என்ன பண்ணணும்னா கம்மி பண்ணணும், இதுக்கான பாலிசிஸை கொண்டு வரணும். ஸோ டோட்டலா ஜிசிசியை எப்படி இந்தியாவில் ஒரு ப்ராஃபிட்டபிளான ஒரு பிளாட்ஃபார்மா மறுபடியும் மாத்துறது அப்படிங்கிறதா இந்த ஹோல் ஆர்டிகல் என்ன பண்ணுது அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணுது. ஓகேங்களா, ஸோ கொடுத்துருக்காங்கல்ல, மேக்ஸிமைஸ் இனோவேஷன் அண்ட் ஆக்சலரேட் டிஸ்கவரி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் திங் இஸ் ஏஐ சைபர் ரிஸ்க் இன் பேங்கிங் ஸ்பேசஸ். ஓகேங்களா, இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது ஒரு டபுள் எட்ஜ் ஸ்வார்ட். எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈவன் இன் பேங்கிங் செக்டர். பேங்கிங் செக்டர்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை 2 வகையா யூஸ் பண்றாங்க. ஒன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஃபெண்டிங், அதாவது பேங்க் தன்னோட சைபரை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக, சைபர் செக்யூரிட்டி பர்பஸ்க்காக ஏஐ பேஸ்ட் டூல்ஸை யூஸ் பண்றாங்க. ஆனா அதே நேரம் இதே ஏஐ பேஸ்ட் டூல்ஸை அட்டாக்கர்ஸ் என்ன பண்றாங்கன்னா பேங்கை அட்டாக் பண்றதுக்காகவும் என்ன பண்றாங்க, பயன்படுத்துறாங்க. ஸோ இந்த கிரைசிஸை எப்படி ஹேண்டில் பண்ண போறோம் அப்படிங்கிறத இந்த நியூஸ் ஆர்டிக்கல பேசுறாங்க. ஸோ இதுல என்னெல்லாம் ஃபர்ஸ்ட் கிரைசிஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீசெண்டா இந்த மாதிரி ஏஐ அட்டாக்ஸ் பேங்க்ஸ்ல நடக்கும்போது இதை ஹேண்டில் பண்றதுக்கான டைம் கூட கிடைக்க மாட்டேங்குதான், டூ ஃபாஸ்ட் அப்படிங்கிறாங்க. இந்த ஏஐ அட்டாக்ஸ் இதை ஹேண்டில் பண்றதை, இதை எப்படி ஸ்டாப் பண்றதுன்னு யோசிக்கிறதுக்குள்ள அட்டாக் அப்படிங்கிற ரொம்ப சிவியரா நடந்துருது. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு மேல நம்ம இந்த மாதிரி ஏஐ அட்டாக்ஸை ஒரு ஐடி எம்ப்ளாய் ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு பார்க்க முடியாது, இது வந்து போர்ட் ரூம் வரைக்கும் கொண்டு போகணும்ங்கிறாங்க. அப்ப போர்ட் ரூம் வரைக்கும் கொண்டு போகணும்னு என்ன சொல்றாங்க, இதோட சீரியஸ்னஸ் பத்தி பேசுறாங்க. அப்ப போர்ட் ரூம் வரைக்கும் கொண்டு போகணும் அப்படிங்கக்கூடிய இந்த வேர்டு மூலமா என்ன இன்சிஸ்ட் பண்ண விரும்புறாங்கன்னா, டைரக்டர்ஸ் ஆஃப் த பேங்க்ஸ், அதுக்கப்புறம் ஆர்பிஐ, இவங்க எல்லாருமே கொஞ்சம் இன்வால்வ் ஆயிட்டு ப்ராம்ப்ட் ஆக்ஷன்ஸை எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேங்க்ல நான் ஒரு டிஃபென்சிவ் மெக்கானிசமா ஏஐ யூஸ் பண்ணும்போது சின்ன சின்ன எரர்ஸ், சின்ன சின்ன பக்ஸை கூட அதை அலாம் பண்ண ஆரம்பிக்குது. அப்போ உங்களுக்கு நிறைய அலார்ம்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும்போது ஆக்சுவலா பெரிய பிரச்சனை என்ன, சின்ன பிரச்சனை என்னங்கிறத என்ன பண்ண முடியல, நம்மளால புரிஞ்சுக்க முடியல. அப்ப இது எல்லாத்துக்கும் சொல்யூஷனா பேங்க்ஸ் எல்லாமே இதுக்கு மேல இண்டிவிஜுவலா தனித்தனியா ஒர்க் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்யூஷன்ஸ் கொண்டு வர முடியாது. அதனால ஜாயிண்டா என்ன பண்ணணும் அப்படின்னா ஒர்க் பண்ணணும், ஒரு ஃபெடரேஷனா ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத இதுல என்ன பண்ணிருக்காங்க, பேசியிருக்காங்க. அண்ட் ஃபெடரலைஸ், அதாவது என்ன சொல்றாங்கன்னா ஃபெடரலைஸ்ட் மிஷின் லேர்னிங் அப்படின்னு கூடிய ஒரு வேர்டும் யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா, ஸோ ஃபெடரலைஸ்ட் மிஷின் லேர்னிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நார்மலா நான் வந்து ஒரு டிஃபென்சிவ் மெக்கானிசம்காக ஒரு ஏஐ டெவலப் பண்ணணும்னா அதை நான் ட்ரெயின் பண்ணணும், சொல்லிக் கொடுக்கணும். அந்த சொல்லிக் கொடுக்கறதுக்கு பேர் தான் மிஷின் லேர்னிங்னு சொல்றோம். இப்போ ஒவ்வொரு பேங்க்கும் தனித்தனியா தன்னோட பிரச்சனைக்காக மட்டும் ஒரு எம்எல் டெவலப் பண்ணாம ஹோலிஸ்டிக்கா எல்லா பேங்க்ஸும் சேர்ந்து ஒரு பேங்கிங் செக்டார்ல என்னென்ன மாதிரியான சைபர் அட்டாக்ஸ் வரும் அப்படிங்கிறத ஒன்னா டிஸ்கஸ் பண்ணிட்டு நிறைய டேட்டாஸை கொடுத்து ஃபெடரலைஸ்டா ஒரு மிஷின் லேர்னிங் டூலை நம்ம டெவலப் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி சைபர் ஏஐ அட்டாக்ஸை ப்ரிவென்ட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு கூடிய சொல்யூஷன்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கல்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் டிஸ்கஸ் பண்ண இந்த மாதிரியான கீ டேர்ம்ஸ் இங்கே பார்த்தீங்களா, ஃபெடரலைஸ்டு மிஷின் லேர்னிங் அப்ரோச், அதுக்கப்புறம் வந்து போர்ட் ரூம் இன்வால்மெண்ட், இந்த மாதிரியான வேர்ட்ஸை கண்டிப்பாக உங்களோட மெயின்ஸ் ஆன்சர்ஸ்ல என்ன பண்ணுங்க, யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி ப்ராப்ளம்ஸை பற்றியும் கண்டிப்பாக என்ன பண்ணுங்க, பேசுங்க. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரிலிம்ஸை விட. நெக்ஸ்ட்
இந்த நியூஸ் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். என்ன அப்படின்னா E20. ஓகேங்களா? அப்ப எத்தனால் 20 பிளெண்டிங்கால வரக்கூடிய இஷ்யூஸை ஆல்ரெடி நிறைய டிஎன்என்ல நம்ம பேசியிருப்போம். ஓகேங்களா? அதனால இன்னைக்கு நம்ம சொல்யூஷன்ஸ் பத்தி பேசலாம். இப்ப ரீசெண்ட் நியூஸஸ்ல என்ன இஷ்யூஸ் பத்தி பேசுறாங்க? முதல்ல நார்மலா நான் பெட்ரோலை ஃபியூலா யூஸ் பண்றேன், இல்ல டீசல் ஃபியூலா யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. நான் பெட்ரோலை ஃபியூலா யூஸ் பண்ணும்போது மெயினா அதோட கலோரிஃபிக் வேல்யூ தான் நம்ம பார்க்கணும். நல்ல கலோரிஃபிக் வேல்யூ இருக்கு, அதனால நமக்கு நிறையவே எனர்ஜி என்ன பண்ண முடியும்னா ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. ஆனா வென் எத்தனால் இஸ் பிளெண்டட் வித் பெட்ரோல், இதோட கலோரிஃபிக் வேல்யூ என்ன ஆகுதுன்னா ஃபால் ஆகுது. ஒரு 30% வரைக்கும் 33% வரைக்கும் என்ன இருக்குங்கிறாங்க, எனர்ஜி டென்சிட்டி, அதாவது எனர்ஜி எஃபிஷியன்சி என்ன ஆகுது, ஃபால் ஆகுது. அப்ப 30% எனர்ஜி எஃபிஷியன்சி ஃபால் ஆகுறதுனால உங்களுக்கு ஃபியூவல் ரிக்வயர்மெண்ட் அதிகமா தேவைப்படுது. அப்ப ஃபியூவல் ரிக்வயர்மெண்ட் அதிகமா தேவைப்படுதுன்னா 2 to 3% உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மைலேஜ்ல ஒரு டிராப் வருது. அப்ப 2 to 3% மைலேஜ் டிராப் அப்படிங்கிறது உண்மையாவே ஒரு கிரைசிஸ். ரெண்டாவது கிரைசிஸ் என்ன சொல்றாங்க, இன்ஜின். ஓகேங்களா? எத்தனால் அப்படிங்கக்கூடிய இந்த பர்டிகுலர் ஃபியூல் இருக்குல்ல, இது வந்து ஹைக்ரோஸ்கோபிக். ஸோ ஹைக்ரோஸ்கோபிக்னாலே தே ஆர் வெரி அட்ராக்டிவ்னு அர்த்தம். தே கீப் ஆன் அட்ராக்டிங் ஹூம், உங்களுக்கு மாய்ஸ்சர். ஓகேங்களா? ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா ஏர்ல இருக்கக்கூடிய மாய்ஸ்சரை ஃபுல்லா என்ன பண்ணும், அப்சார்ப் பண்ணும், இல்ல அப்சார்ப் பண்ணும். அப்படியே அப்சர்வ் பண்றதுனால ரொம்ப கொரோசிவா இருக்கும். அப்ப இதே யூஸ் பண்ணும்போது இன்ஜின்ஸ் என்ன ஆகலாம் அப்படின்னா எஃபெக்ட் ஆகலாம்ங்கிறாங்க. பட் இதுலயுமே 2023க்கு அப்புறம் டெவலப் பண்ண பப்ளிக் டிரான்ஸ்போர்டேஷனுக்காக யூஸ் பண்ணக்கூடிய வெஹிக்கிள்ஸை E20 உள்ள கொண்டு வராம நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா கொண்டு வந்திருக்கோம். பட் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண பழைய வெஹிக்கிள்ஸ் 2023க்கு முன்னாடி டெவலப் பண்ண வெஹிக்கிள்ஸ்ல இந்த காம்ப்ளைன்ஸ் இல்லை. அப்போ நம்மளுக்கு ஓல்டு வெஹிக்கிள்ஸ்ல E20 ஃபியூல் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த கிரைசிஸ் இருக்கலாம். அண்ட் அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்கமிங் வெஹிக்கிள்ஸ்ல இந்த கிரைசிஸ் இல்லாட்டியும் நம்ம இதுக்கு ஏதாவது சொல்யூஷன், அதாவது இன்ஜின் கொரோஷனுக்கு ஏதாவது சொல்யூஷன் கொண்டு வந்தாலும் மைலேஜ் கண்டிப்பா என்ன ஆகுங்கிறாங்க, எஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறாங்க. பட் பிரேசில் இஸ் அ வெரி குட் எக்ஸாம்பிள். ஏன்னா நம்ம வந்து மைலேஜை பத்தி இவ்வளோ வரி பண்றோம், ஆனா பிரேசில்ல உங்களுக்கு எத்தனால் ஃபியூலை ரொம்ப எஃபிஷியண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க என்னெல்லாம் மெத்தட் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு பார்த்து அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், அடாப்ட் பண்ணிக்கலாம். அப்படி நம்ம பார்க்க வேண்டியது ஒண்ணுன்னா ஃபிளெக்ஸ் ஃபியூல் இன்ஜின் டாமினன்ஸ் அப்படிங்கிறாங்க. இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இன்ஜின்ஸ் பியோர் எத்தனால்லையும் ரன் ஆக முடியும், பியோர் பெட்ரோலையும் ரன் ஆக முடியும். இந்த மாதிரி ஃபிளெக்ஸ் ஃபியூல் இன்ஜின்ஸை டெவலப் பண்ணியிருக்காங்க. கூடவே அந்த இன்ஜின்ஸ் அப்படிங்கிறது கொரோசிவ் ரெசிஸ்டன்டாகவும் இருக்கு. அண்ட் ஒன் மோர் திங், they also did something else, what it is known as FFV அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது ஃபிளெக்ஸ் ஃபியூவல் ஸ்ட்ராங் ஹைபிரிட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள். ஸோ இது என்ன அப்படின்னா ஃபியூவல்லையும் இன்ஜின்ஸ் ஒர்க் ஆகும், கம்ப்ளீட்லி எலக்ட்ரிக் ஆகும், இவி வெஹிக்கிள்ஸாகவும் என்ன ஆகும், இன்ஜின்ஸ் ஒர்க் ஆகும். அந்த மாதிரி அட்வான்ஸ் இன்ஜின்ஸ் என்ன பண்றாங்க, கொண்டு வராங்க. அப்ப ஃபியூச்சர்ல கண்டிப்பா இப்ப இருக்கக்கூடிய எனர்ஜி கிரைசிஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எஸ்பெஷலி வெஸ்ட் ஏஷியாவில் நடக்கக்கூடிய ஒரு கிரைசிஸ் அப்படிங்கிறது இந்தியாவோட எனர்ஜி இம்போர்ட்டை எந்த அளவுக்கு எஃபெக்ட் பண்ணுதுன்னு. அப்ப எனர்ஜி இம்போர்ட்டை கண்டிப்பா நம்ம ரெடியூஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி அல்டர்னேட்டிவ்ஸ் நம்ம யோசிச்சுதான் ஆகணும். அண்ட் அடுத்து என்ன சொல்றாங்க, கன்சியூமர் இன்சென்டிவ் கேலிப்ரேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. கன்சியூமர் இன்சென்டிவ் கேலிப்ரேஷன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபியூல் ஜிஎஸ்டி கடையில் வரப்போகுது, இல்லை கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தா பியோர் பெட்ரோல் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக டாக்ஸ் பே பண்ற மாதிரியும், அதே நேரம் எத்தனால் பிளெண்டிங்ல டாக்ஸை கம்மி பண்ணிடலாம். அப்படி டாக்ஸை கம்மி பண்றதுனால மைலேஜ் கம்மியானாலும் பரவாயில்ல, ஃபியூல் பிரைஸ் என்ன ஆகுது, நம்மளுக்கு கம்மியாகுது. அதனால இந்த மாதிரி இன்சென்டிவ்ஸ் கொடுத்து எத்தனால் பிளெண்டட் பெட்ரோல்ஸ் யூஸ் பண்றதுக்கும் நம்ம என்ன பண்ணலாம், கஸ்டமர்ஸை சப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட சில சொல்யூஷன்ஸ் எடுத்துட்டு வந்து நம்ம என்ன பண்ணி தான் ஆக வேண்டியிருக்கு, ஃபியூவல் ஃபிளெக்சிபிலிட்டிக்கு ஷிஃப்ட் ஆக வேண்டியிருக்கு அண்ட் சஸ்டைனபிலிட்டிக்கும் ஷிஃப்ட் ஆக வேண்டியிருக்கு. இது போக வந்து ஜெனரேஷன், ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், செகண்ட் ஜெனரேஷன் ஃபியூவல்லாம் இருக்கும்ல, அதில் எப்படி நம்ம ஃபுட் ஃபியூவல் கிரைசிஸை ஓவர் கம் பண்ண போறோம் அப்படிங்கிறதையும் நம்ம ப்ரீவியஸ் கேசஸை ஒரு எக்ஸாம்பிளா எடுத்து லேர்ன் பண்ணி என்ன பண்ணணும், நம்ம ஒர்க் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பிரசிலியன் மாடல்ஸையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த நியூஸ் ஆர்டிக்கலை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற நியூஸ் ஆர்டிகல்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டும் நம்மளோட ஹெல்த் காலம்ல இருந்து எடுக்கப்பட்ட நியூஸ், ரொம்ப சின்ன சின்ன நியூஸ் தான். ஸோ பார்த்துடலாம். ஒரு நியூஸ் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு புது வேர்டு, என்ன, செகண்டரி இன்ஃபர்டிலிட்டிங்கிறாங்க. இது நம்மளுக்கு GS1ல பாப்புலேஷன் டாபிக்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப செகண்டரி இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னா என்ன மீன் பண்றாங்க அப்படின்னா, இந்தியால ரீசெண்டா இந்தியன் கப்புள்ஸ் பேரண்ட்ஸ் ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம், ஃபர்ஸ்ட் பேபிக்கு அப்புறம் செகண்ட் பேபி அப்படிங்கிறத மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் இல்லாம என்ன பண்ண முடியல, பிளான் பண்ண முடியலங்கிறாங்க. இதுக்கு பின்னாடி என்னெல்லாம் ரீசன்ஸ் இருக்கு அப்படிங்கறதா இந்த பர்டிகுலர் ஆர்டிகல்ல பேசியிருக்காங்க. அப்ப இந்த ஆர்டிகல் இருந்து ஃபர்ஸ்ட் நம்ம செகண்டரி இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிற வேர்டுக்கான டெஃபினிஷன் என்ன பண்ணிக்கணும்னா லேர்ன் பண்ணிக்கணும். ஓகேங்களா?
அதுக்கப்புறம் இதுக்கு பின்னாடி என்னெல்லாம் ரீசன்ஸ் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அதுல ஒரு ரீசன் என்ன சொல்றாங்க, செகண்ட் பேபி பிளான் பண்ணும்போது டியூ டு தேர் கேரியர் அப்ஜெக்டிவ்ஸ், ஸோ கேரியர் அப்ஜெக்டிவ்ஸ் முன் வச்சு தே டிலே. ஸோ அந்த டிலே அப்படிங்கிறது 35 இயர்ஸ் ஆயிடுது விமனுக்கு. அப்போ 35 இயர்ஸ்ல அவங்களோட எக் கவுண்ட் ரொம்பவே என்ன ஆகும் அப்படின்னா கம்மியாயிரும் அப்படிங்கிறாங்க. இது போக ஸ்ட்ரெஸ், அதே மாதிரி ஆல்கஹால் அண்ட் ஸ்மோக்கிங் இதெல்லாமும் ஒரு ரீசனா இருக்கலாம் ஃப்ரம் தி கவுண்டர் சைடு அப்படின்னு என்ன பண்றாங்க உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு செகண்டரி இன்ஃபன்ட்ரினா என்னங்கிற டெஃபினிஷன், இதுக்கான ரீசன்ஸ், ஓகேங்களா. அதுல மெயினா நம்ம டெய்லி லைஃப்ல இருக்கக்கூடிய இந்த சேஞ்சஸால வரக்கூடிய இம்பாக்ட்ஸ், ஓகேங்களா, அப்படிங்கிறதையும் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், ஓகேங்களா. இதுவுமே உங்களுக்கு வந்து ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இம்பார்ட்டண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் ரொம்பவே என்னது இம்பார்ட்டன்ட் இன் GS1, ஓகேங்களா. அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் அபவுட் டிசீஸ், ஓகேங்களா. அந்த டிசீஸ் எராடிகேஷனை பத்தி தான் இங்க நம்ம பார்க்க போறோம். என்னன்னா புதுசா நியோநாட்டல் செப்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய்க்கு ஒரு ஆன்டிமைக்ரோபியல் ட்ரக் என்ன பண்ணியிருக்காங்கன்னா WHO ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதை பைலட் பேசிஸா சில கண்ட்ரிஸ் என்ன பண்றாங்கன்னா டெஸ்ட் பண்ண ஒத்துக்கிறாங்க. கென்யா இருக்காங்க, சவுத் ஆப்பிரிக்கா இருக்காங்க, இந்தியாவும் இருக்காங்க. அதுல இந்தியால முதல்ல ஒரு குழந்தை, இந்தியால தான் ஃபர்ஸ்ட் பேபி, ஓகேங்களா. ஜிப்மர்ல இருக்கக்கூடிய ஒரு பேபிக்கு என்ன பண்ணியிருக்காங்க இந்த ஆன்டிமைக்ரோபியல டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்காங்க. ஸோ இந்த நியூஸ்ல இருந்து நம்ம என்ன எடுத்துக்கணும், வாட் இஸ் மென் பை திஸ் நியோநாட்டல் செப்சிஸ் அப்படின்னு பார்க்கணும். ஸோ செப்சிஸ் அப்படிங்கறத நம்ம ஒரு இன்ஃபெக்ஷன் ஆக்சுவலா பார்க்க வேண்டாம், ஓகேங்களா. அதுவும் நியோநாட்டல் செப்சிஸ் அப்படிங்கிறது பை இட் செல்ஃப் இட்ஸ் நாட் எ இன்ஃபெக்ஷன். ஒரு குழந்தைக்கு வைரலோ இல்ல பாக்டீரியலோ இல்ல ஃபங்கல் இன்ஃபெக்ஷனோ வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த இன்ஃபெக்ஷனுக்கு எகெயின்ஸ்டா அதோட இம்யூன் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த டிசீஸே, ஓகேங்களா. ஸோ என்ன சொல்றாங்கன்னா டிஸ்ஃபங்க்ஷன் ஆகும், அதாவது இம்யூன் ரெஸ்பான்ஸ் பேத்தோஜனை கொள்றதை விட்டுட்டு ரொம்ப அதிகமான கெமிக்கல்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம பிளட் ஸ்ட்ரீம்ல என்ன பண்ணிடுமா மிக்ஸ் பண்ணிடுமா. அப்ப அந்த பிளட் ஸ்ட்ரீம்ல உங்களுக்கு வரக்கூடிய இந்த கெமிக்கல்ஸால அந்த பர்டிகுலர் இன்ஃபேண்டோ இல்ல அந்த இன்ஃபெக்டட் பர்சனோ என்ன ஆகலாம் அப்படின்னா ஆர்கன் ஃபெயிலியர்ஸால என்ன ஆகலாம், எஃபெக்ட் ஆகலாம். அப்போ செப்சிஸ் அப்படிங்கிறது ஹவு த இம்யூன் ரெஸ்பாண்ட் டு இன்ஃபெக்ஷன், அதுக்கு ஒரு அவுட்கமா வரக்கூடிய ஒரு நோய் தான், ஓகேங்களா. அண்ட் இதுக்கு பின்னாடி இன்ஃபெக்ஷன் என்ன இன்ஃபெக்ஷனாலும் இருக்கலாம். அதனால நம்ம வந்து பாக்டீரியல்னோ இப்படி வைரல்னோ என்ன பண்ணிக்க கூடாது, புரிஞ்சுக்க கூடாது, ஓகேங்களா. இன்ஃபெக்ஷன், அந்த இன்ஃபெக்ஷனுக்கு அவுட்கமா நம்ம இம்யூன் சிஸ்டம் பண்ணக்கூடிய ரெஸ்பான்ஸ், அந்த ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது சடனா அதிகமான கெமிக்கல் செக்ரீஷன் பிளட்ல என்ன ஆகுது உங்களுக்கு மிக்ஸ் ஆகுது. அண்ட் இந்த பர்டிகுலர் அவுட்கமா நம்மளுக்கு ஆர்கன் ஃபெயிலியர் வரைக்கும் இது என்ன ஆகிடலாம், போயிடலாம். WHO என்ன பண்றாங்கன்னா இதை ஸ்டேஜஸா எதை பேஸ் பண்ணி பிரிக்கிறாங்க அப்படின்னா எப்படி ஆர்கன்ஸ் வந்து ஃபெயில் ஆகுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி பிரிக்கிறாங்க. குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் 28 நாளுக்குள்ள மேபி இந்த இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி சைல்டு டெத், அதுவும் நியோநாட்டல் டெத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 30% ரீசனா இந்த நியோநாட்டல் செப்சிஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இப்போ வர ஆன்டிமைக்ரோபியல் ரெசிஸ்டண்டா இந்த பர்டிகுலர் டிசீஸ் மாறுது. மோஸ்ட்லி இதுக்கு அகேன்ஸ்டா என்ன பண்ணுவாங்கன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுப்பாங்க. இன்ஃபெக்ஷன் ஏர்லியரா இருக்கும்போது ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்துட்டோம்னா இம்யூன் ரெஸ்பான்ஸோட வேலையை என்ன பண்ணிட முடியும், நம்மளால கம்மி பண்ண முடியும். பட் இப்போ இந்த ஆன்டிமைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸால இதுக்கான ட்ரக் சரியா ஒர்க் ஆகுறது இல்லை. அதுக்காக புதுசா கண்டுபிடிச்ச ஒரு பர்டிகுலர் ட்ரக்கை பத்தி தான் இந்த நியூஸ் ஆர்டிகல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. நியோசெப்1 அப்படிங்கறதான் ட்ரக்கோட பேரு, ஓகேங்களா. ஸோ இந்த நியோசெப்1 அப்படிங்கக்கூடிய ட்ரக்கை இந்தியாவில இப்போ என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ட்ரையல் பேசிஸ்ல இங்க இருக்கக்கூடிய ஒரு இன்ஃபென்ட்ல கொடுத்து பார்த்துருக்கோம். ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் ஆல் த நியூஸஸ் ஆஃப் தி டே, ஓகேங்களா. ஸோ முக்கியமான நியூஸஸை பேஸ் பண்ணி 2 கொஸ்டின் அப்படிங்கிறது கேட்கப்பட்டிருக்கு, ஓகேங்களா. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியோநாட்டல் செப்சிஸ் பற்றியும், இன்னொரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா துத்வா டைகர் ரிசர்வ் பற்றியும் இருக்கு. ஸோ இந்த கொஸ்டினை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஆன்சர்ஸை கொடுங்க. ஸோ தேங்க்யூ.